Kenichi's plane. Ding ding. கிட்டத்தட்ட இது தயாராயிடுச்சு. ஒரு சின்ன பேட்டரிய போட்டா சரியாயிடும். எங்க வச்சு அது சிஷிமாரு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, அதை பத்தி எதுவுமே தெரியாது. நிறுத்து, நிதானமா யோசி கெனிச்சி. எங்க வச்ச? நான் போய் பார்த்துட்டு வரேன். குட் மார்னிங் டாட். குட் மார்னிங் சிஷிமாரு. கெனிச்சி, இந்த பிளேன் பறக்குமா? கண்டிப்பா பறக்கும் யுமிகோ. இது வானத்துல பறந்தா ரொம்ப அழகா இருக்கும். ஏய் விமானமே, நீ பறந்து போ மேல. இது ரொம்ப சூப்பரா இருக்கு. நீ ரொம்ப அற்புதமா பண்ணிருக்க கெனிச்சி. கெனிச்சி, யுமிகோ, நீங்க எப்படி இருக்கீங்க? அட கெமமாக்கி, ரிமோட்ல ஓடக்கூடிய ஒரு பொருளை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அத பாக்குறியா? என்னது அது? காமி. அட இது ரிமோட் பிளேன் ஆச்சு. ஓ வாவ். நீ இத ஓட்ட விரும்புறியா யுமிகோ? சரி கொடு. இத உனக்காகவே நான் கொண்டு வந்தேன். அட கெனிச்சியோட பிளேன். கவலைப்படாத, ரிமோட்டை நான் ஆன் பண்றேன், எதுவும் ஆகாது. பயப்படாத, இந்த மாதிரி நடக்கிறது சகஜம். பாத்தியா, கெனிச்சியோட ஃப்ளைட் ஓட்ட ஃப்ளைட். ஆனா உன்னோட பிளேன் ரொம்ப நல்லா இருக்கு. பிளான் போட்டு என் பிளேனை கவுத்துட்டான். இங்க பாரு கெனிச்சி, என்னால கண்டிப்பா அதை வாங்கி தர முடியாது. போமா, நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு அதே மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் பிளேன் வேணும். நான் ஒண்ணு அவனுக்கு குறைஞ்சவே இல்ல. இங்க பாரு கெனிச்சி, மத்தவங்கள பார்த்து வாழணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஆமா, எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு சொல்லுங்க. இவனுக்கு ரிமோட் கண்ட்ரோல் பிளேன் வேணுமாங்க. பாவம், அத வாங்கி கொடுத்துட வேண்டியதானே? அப்பா சூப்பர், நீங்க தான் நல்லவரு. அவன் ஏமாத்துறான். அப்படின்னா கெம்முமாக்கி வச்சிருக்கிறதுனால இவனும் கேக்குறான். நிஜமா தான் சொல்றியா? கெனிச்சி, இது ரொம்ப தப்பான பழக்கம். இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது கெனிச்சி. உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது. கெனிச்சி சொன்னா கேளு. நான் போறேன். யுமிகோ, நீ இங்க. கெனிச்சி, நேத்து என்னால உன்னோட பிளேன் உடைஞ்சு போச்சு. அதுக்காக என்ன மன்னிக்கிறியா? நீ கெமமாக்கியோட பிளேன் ஓட்டலாம். என்னது, கெமமாக்கியோட பிளேனை வச்சு நான் விளையாடணுமா? நீ இப்படி எல்லாம் சொல்ல கூடாது யுமிகோ. இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு பிடிக்கலப்பா. எதுக்கு இப்படி கோச்சிக்கிற? உனக்கு பிடிச்சிருந்தா நீ அவனோட பிளேனை வச்சு விளையாடு. ஆனா எனக்கு விளையாடணும்னு அவசியம் இல்ல. ஹட்டோரி ப்ளீஸ், அந்த கெமமாக்கி எப்படி பழி வாங்குறதுன்னு எனக்கு ஒரு ஐடியா சொல்லு. இது பார், அவன்கிட்ட ரிமோட் கண்ட்ரோல் பிளேன் இருக்கு. நம்ம அவன் கூட போட்டி போட முடியாது. இந்த தோல்வியை நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன் ஹட்டோரி. நிஜமாவே நீ இந்த பிளேனை சூப்பரா பண்ணிருக்க ஹட்டோரி. இத ஓட்டணும்னா உனக்கு தைரியமும் சக்தியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிளேனை பறக்க வைக்க நான் என்ன வேணாலும் செய்வேன்பா. தினம் காலையில எந்திரிச்சு ஓடணும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? சீக்கிரமா எழுந்திருக்கேனுச்சு, நாம வாக்கிங் போகணும். சோம்பேறித்தன படக்கூடாது. எழுந்திரு, சீக்கிரம் எழுந்திரு. ஹட்டோரி, வெரி குட் கெனிச்சி. ஆரோக்கியம் முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம். இப்ப நீ பிளேன் ஓட்டுறதுக்கு ரெடியா இருக்கேன்னு நினைக்கிறேன். நிச்சயமா நான் ரெடியா இருக்கேன் ஹட்டோரி. நான் கிளம்புறேன். இப்ப நான் இத பறக்க வைக்க போறேன். இன்னும் கொஞ்சம் வேகமா போ. ஹட்டோரி, இது பறக்கவே மாட்டேங்குதுப்பா. இது வரைக்கும் உன் அழுகையால எல்லாருக்கும் நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு உனக்கு தண்டனை நிச்சயம்.
அதெல்லாம் எனக்கு தெரியாது. தண்டனை அனுபவிக்க வேண்டியதுதான். இன்னைக்கு தண்டனையில இருந்து உன்னால தப்பிக்க முடியாது ஷின்சோ. இந்த தண்டனைக்கு அப்புறம் உன் அழுகையை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு நீ கத்துப்பேன்னு நினைக்கிறேன் ஷின்சோ. இப்படி விதண்டாவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தீன்னா மண்டையிலே ஒண்ணு போடுவேன். என்ன பண்ற ஹட்டோரி? எதுக்கு இந்த சின்ன குழந்தைய இப்படி போட்டு அடிக்கிற? யுமிகோ, இவன் என்னோட தம்பி, புரிஞ்சுதா? உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, ஆனா இது தப்பு. நான் நினைச்ச மாதிரியே நடந்துடுச்சு. வாவ், இது சூப்பரா இருக்கே. ஓ வாவ், கெனிச்சியோட பிளேன் பறக்குது. பிளேனை பார்த்து ஓட்டு கெனிச்சி. அதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க ஹட்டோரி. இதுல நீ ஜெயிக்கணும். அது சரி, இவன் அழற வரைக்கும் தானே. ஐயோ, இந்த பையனுக்கு எத்தனை தடவை புரிய வைக்கிறது? ஒரு விஷயத்துல வெற்றி அடையணும்னா தானும் கொஞ்சம் உழைக்கணும். நான் சொன்னது கரெக்ட் தானே? டிங் டிங் டிங். The cake confusion. Ding ding. எனக்கு ஒரே டயர்டா இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை டெலிவரி தான் நான் பண்ண முடியும்? பேக்கரியில இருந்து வந்திருக்கேன். வீட்ல யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. இத வந்துட்டேன். என்ன தம்பி, வீட்ல நீ தனியா இருக்கியா? பெரியவங்க யாரும் இல்லையா? ஏன் கேக்குறீங்க? சைன் வாங்கணும். இத வருங்க வரேன். ஸ்டாம்ப் எங்க இருக்கும்? இங்க தானே இருந்தது. டிங் 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 டிங். ஹட்டோரி, இங்க இல்லவே இல்லையே. அநேகமா இங்க தான் இருக்கணும். இந்த வேலைய முடி. இதேதான் நான் கொடுத்தா சரியா தான் இருக்கும். இதுக்குதான் ஹட்டோரி வேணுங்கிறது. அம்மா எதை எங்க வைப்பாங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். ஏன்னா என்னுடைய பார்வை ஒரு நிஞ்சா பார்வையாச்சே. டிங் டிங். ஓகேப்பா, தேங்க்ஸ். போயிட்டு வரேன். சார், அந்த பார்சல். ஓஹோ, மறந்துட்டப்பா, மன்னிச்சிரு. பரவாயில்ல சார், பரவாயில்ல. வாசனையும் மூக்கு தொலைக்குது. ப்ளீஸ் ஹட்டோரி, பார்சலை பிரிச்சு என்ன இருக்குன்னு பார்க்கலாமே. இல்ல அம்மா இதை யாருக்காகவாவது வாங்கி வச்சிருக்கலாம். அதனால திறக்க வேண்டாம். எப்படி சொல்ற? இந்த பார்சல் மேல நம்ம பேர் தான் எழுதி இருக்கு. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா இவங்க 3 பேரையும் இப்போ நான் கண்ட்ரோல் பண்ணலனா அம்மா வரதுக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்களே. சரி, இந்த பாக்கெட்டை நாம மேல வச்சிடலாமா? வேண்டாம், நான் இது கொத்துக்க மாட்டேன். முடியாது. உள்ள என்ன இருக்குன்னு பாத்தே ஆகணும். வேண்டான்னு சொன்னேன்ல. ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியாதா? ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? கொஞ்சம் சவுண்ட் விட்டா உடனே சரி திட்டுறாங்க. சரி, இப்போ எல்லாரும் இந்த இடத்த காலி பண்ணுங்க. போங்க. ஆமா, பார்க்காம எதுக்கு நிக்கிறீங்க? இப்போ அத சேவ் பண்ணிட்டேன். டிங் டிங். இவங்க படுக்கட்டும், சைலண்டா நம்ம போய் பார்க்கலாம். எங்க போற சிச்சி மாரு? சும்மா சுச்சு. உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ எங்கயாவது எஸ்கேப் ஆயிட்டு வந்தா நான் அப்படி தட்டி வச்சேன் தெரியுமா? அந்த பார்சல்ல என்ன இருக்கும் ஷின்சோ? நான் சொல்றத கேளுங்க. பேசாம அதை ஓபன் பண்ணி பாத்துடலாம். சாப்பிட்ற விஷயம் தான் ஏதாவது இருக்கும். ஹட்டோரிக்கு தெரியாம நம்ம செக் பண்ணலாம். இது என்ன சத்தம்? பிரச்சனை ஆரம்பிச்சாச்சு. என்ன வத்துக்குள்ள நாம இத சாப்பிட்டு அதான் முடிச்சோம். சொன்னல, சீக்கிரம் சாப்பிடுங்க. நான் அவ்ளோ தூரம் சொன்ன அப்புறமும் என் பேச்ச கேட்காம இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கீங்களே. என்னால இத நம்பவே முடியல. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்களே. அம்மா என்ன நினைப்பாங்க? அவங்க வர வரைக்கும் கூட நம்மளால பொறுமையா இருக்க முடியாதா? இதுல என்ன எழுதிருக்கு பாரு. இது வேற யாருக்கோ வந்த பார்சல். இப்ப நீங்களே இதுல எழுதிருக்கிற அட்ரஸ் படிங்க. இந்த அப்படி. இது பக்கத்து வீட்டு ஆண்டியோட பார்சல். அம்மா இது அவங்களுக்காக வரவழைச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்றது? கெனிச்சி அம்மா, வீட்ல தானே இருக்கீங்க? இதோ வர. ஓ கெனிச்சி, எப்படிப்பா இருக்க? அம்மா வீட்ல இல்ல போல இருக்கு. நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். வீட்ல நிறைய வேலை இருந்துச்சுல்ல, அதான். சரி, அம்மா என்ன வர சொன்னாங்க. எதுக்குன்னு உனக்கு தெரியும் இல்ல கெனிச்சி? இல்ல எனக்கு தெரியாது. உங்களை எதுக்காக வீட்டுக்கு வர சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, நான் அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். போயிட்டு வரேன்பா. இப்ப பெரிய குழப்பம் ஆயிடுச்சு. என்ன பண்றது ஹட்டோரி? இதனாலதான் அப்போல இருந்து வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னும் எத்தனை தடவை தான் அதையும் சொல்லி காட்டிட்டு இருப்ப. அதை விடுப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆன்ட்டி வந்து அம்மாவை கேட்ட நான் என்ன பண்றது?
ஒரே வழிதான் இருக்கு. அதுக்கு பதிலா இன்னொரு கேக்க வாங்கி அவங்களுக்கு கொடுத்துடலாம். சூப்பர் ஐடியா. அந்த கேக்குக்கு பதிலா இன்னொரு கேக்கு. ஆனா ஹட்டோரி நம்ம கிட்ட பணமே இல்லையே. அந்த கேக் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்குப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலையா? பிக்கி பேங்க்ல பைசா வெட்டிடலாமா? அது நான் ஏற்கனவே செலவு பண்ணியாச்சு. ஹட்டோரி கிட்ட பணம் இருக்கும். அவன் மனசு வச்சா செய்யலாம். ஹாஸ்டல்னு சொன்னதும் எஸ்கேப் ஆயிட்டான். அம்மா அப்பா அதோ இருக்காங்க. இப்ப நான் அப்பாவுடைய நிழலா மாற போறேன். எனக்கு என்னாச்சு எனக்கு என்னாச்சு எனக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. நான் எங்க போயிட்டு எங்க போறீங்க நீங்க சொல்லுங்க. ஓ பேக்கரிக்கு போறீங்களா? எப்ப என்னென்ன பண்ணுவார்னு யாருக்கும் தெரியாது. சரி உள்ள போக வேண்டியதா. நல்ல வாசனையா இருக்கு. பிஸ்கெட்ஸ் வாங்குறதுக்காக தான் இங்க வந்தீங்களா? நான் எதுக்கு வந்து என்ன வாங்க போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு அது அவ்வளவா பிடிக்காது. தெரியல, எனக்கு என்னமோ இத தான் எடுக்கணும்னு தோணுது. அப்ப சரி இதையே வாங்கிடுவோம். இத பேக் பண்ணிடுங்க. இப்ப என்னமோ நான் புத்துணர்ச்சியோட இருக்கிறதா ஃபீல் பண்றேன். உண்மைதாங்க. உங்களை இப்படி பாக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இப்ப எனக்கு ரொம்ப சுறுசுறுப்பாவும் இருக்கு. பசங்களா உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு திறந்து பாருங்க. திறங்க. என்னாச்சு கெனிச்சி? என்னாச்சு சிஷிமாரு? அத திறந்து பாத்துற வேண்டியதுதானே? நான் பண்றேன். வாவ், இது அதே கேக்குதா? இப்ப அம்மா அப்பா முன்னாடியே இந்த கேக்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ண கெனிச்சி. சரி வாங்க பசங்களா, எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா சாப்பிடுவோம். வேணாம். அட கெனிச்சி, ஏன் அதை திருப்பி பேக் பண்ற? என்னாச்சு? இது பக்கத்து வீட்டு ஆண்டியோடது. அவங்களுக்கு தான் இது கிடைக்கணும். கெனிச்சி ஆமா, இவனுக்கு என்னாச்சு? நான் சொல்றேம்மா, ஆண்டிக்காக நீங்க வாங்கி வச்ச பார்சல்ல இருந்த கேக்க அவன் சாப்பிட்டான். அப்படியா? நீ ரொம்ப நல்ல வேலை பார்த்திருக்க ஹட்டோரி. அப்படின்னா நான் கடைக்கு போனது கேக் எடுத்தது எல்லாமே உன் வேலை தான் அட்டோரி. என்னதான் கெனிச்சி தப்பு பண்ணி இருந்தாலும் அட்டோரி நீ அதை ரொம்ப சாமர்த்தியமா சரி பண்ணிட்டியே. உன்னை பாராட்டுறேன். எனக்கும் கேக் சாப்பிடணும் போலதான் இருந்தது. ஆனா இவங்களோட சேர்ந்து நானும் ஆடி இருந்தா இவங்களுக்கு யாரு பாடம் சொல்லி கொடுப்பாங்க? டிங் 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 டிங். That's bad habit. Ding ding. எழுந்திருங்கப்பா, டைம் ஆயிடுச்சு. ஆபீஸ் போற நேரம் ஆயிடுச்சுப்பா. பரவாயில்ல சார், ஊத்துறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. கொஞ்சம் ஊத்துங்க நான் போதும். உங்க ஃப்ரெண்ட் இல்ல, உங்க பையன் கேனிச்சி. எழுந்திருங்கப்பா. குளூர்ல போத்திட்டு தூங்குறது என்ன பண்றீங்க? மறுபடியும் தூங்குறாரு. இப்ப என்ன பண்ணது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சீக்கிரம் வா, ஊட்டலாம். வேணாம், ஊத்தாதீங்க, நிறுத்து. காப்பாத்துங்க, தண்ணியில விழுந்துட்டேன். யாராவது என்ன காப்பாத்துங்க. சரியா நீச்சல் தெரியாதா? என்னன்னு தெரியல, தலை ரொம்ப வலிக்குது. ஆபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப நேரம் அரட்டை அடிக்கிறது, நைட்ல ரொம்ப நேரம் கண் முழிச்சுக்கிட்டு இருந்தா வேற என்ன ஆகும்? நீ வேற, எனக்கு டைம் ஆகுது வீட்டுக்கு போறேன்னு எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவங்க தான் குடின்னு அடம் பிடிச்சிட்டாங்க. நான் எத்தனை தடவை தான் உங்களுக்கு சொல்றது? நான் சொல்ற எதையும் நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. வயிறெல்லாம் ரொம்ப வலி, தலை வேற ரொம்ப வலிக்குது. என்ன பண்றதுன்னு எவ்வளவு தெரியல. நேரமா உங்களை லீவ் போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்க நான் சொல்றது கேட்டாதானே? ஆமாங்க, கெனிச்சு சொல்றதும் கரெக்ட் தான். தயவு செஞ்சு இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுருங்க. சரி பாக்குறேன். டைம் ஆயிடுச்சு, நான் உடனே ஆபீஸ் போகணும். டைம் ஆயிடுச்சு. பேக் மறந்துட்டீங்க, எடுத்துட்டு போங்க. டிங் 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 டிங். அப்பா உங்க பேக்க மறந்துட்டு போறீங்க. இந்தாங்க புடிங்க. தேங்க்ஸ் அட்டோரி. அப்பாவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கிறதா ரொம்ப பிடிச்சிருக்கு. டிங் டிங். ஹட்டோரி, இந்த விஷயத்துல நீதான் ஏதாவது செஞ்சாகணும்ப்பா. நீ சொல்றதும் சரிதான். அப்பாவுக்கு தன்னோட கெட்ட பழக்கத்தினால தனக்கும் தான் குடும்பத்துக்கும் பெரிய பிரச்சனைன்னு உணர்ற அளவுக்கு நாம ஏதாவது செஞ்சாகணும். என்ன செய்யணும்னு நான் யோசிச்சிட்டேன். டிங் 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 டிங். டிங் 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 டிங். எனக்கு என்னமோ என் மூஞ்சியை பார்த்தா ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இப்ப என்ன பண்றது?
நான் ரொம்ப தெளிவா ரொம்ப உற்சாகமா தான் இருக்கேன். இப்ப நான் கண்ணாடியா மாற போறேன். ஆ, என்னது இது? என் முகம் ஒரே நீல கலரா மாறிடுச்சு. இதெல்லாம் அந்த குடிப்பழக்கத்தினாலதான் நினைக்கிறேன். உடனே அந்த குடிப்பழக்கத்தை விட்டு தொலைக்கணும். என்னப்பா எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் உன் மூஞ்சி சோகமா இருக்கு? என்னன்னு தெரியல சார், என் முகம்லாம் நீல கலரா இருக்கு. எனக்கு என்னமோ பார்க்க நல்லா தான் இருக்கு. பாத்தியா, உனக்கு எதுவுமே இல்ல, நீ நல்லா தான் இருக்க. டிங் டிங் டிங். நீங்க சொல்ற மாதிரி இது மனப்பிராந்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு எதுவும் ஆயிடுச்சு. இங்க பாருப்பா, எனக்கு என்னவோ உன்னை பார்த்தா ரொம்ப சோகமா இருக்க மாதிரி இருக்கு. அதனால நீ என்ன பண்ற, வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வா. ஓகே? சரி சார், நான் கிளம்புறேன். டிங் டிங். இப்ப இவரை பின்தொடர்ந்து போகணும். ஹட்டோரி அப்பா இது வரைக்கும் வரவே இல்ல. இரு, வருவாரு. ஆ. அதோ பாருங்க வந்துட்டாரு. வாங்க வாங்க கெனிச்சியப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. வாங்க ஒரு கப் காஃபி குடிப்போம். இல்ல சார், நான் இன்னைக்கு வீட்டுக்கு போகணும். சார், உங்களுக்கு தெரியலையா, என் முகம் நீல கலரா மாறி இருக்கு. சாச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னது, உங்களுக்கு அப்படி தெரியலையா? ஒருவேளை எனக்கு தான் மனப்பிராந்தின்னு நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம். வாங்க வாங்க போலாம். அப்பா போகாதீங்க. நீ கவலைப்படாத கெனிச்சி, அப்பாவால அந்த கடைக்குள்ள கூட போக முடியாது. டிங் 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 டிங். இந்த கடைக்குள்ள போலாமா? உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. நான் ரெகுலர் இங்க தான் வருவேன். அப்புறம் எதுக்கு யோசனை, வாங்க போகலாம். என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னாச்சுன்னு தெரியல சார், என் கால் அங்கே ஜாமான மாதிரி இருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஆச்சுன்னா எனக்கு ஒண்ணும் என்ன தெரியல. ஆச்சு இவருக்கு? இப்படி போறாரு. டிங் டிங் டிங். என்ன ஆச்சு இவருக்கு? எதுக்காக இவர் தலை தெறிக்க ஓடுறாரு? ஒண்ணுமே புரியலையே. எப்படி இருக்கீங்க பசங்களா? சீக்கிரமா வந்துட்டீங்க. ஆமா, இன்னைக்கு நான் உங்க கூட எல்லாம் சேர்ந்து ஜாலியா இருக்கணும்னு நினைச்சேன். அதான் சீக்கிரமா வந்துட்டேன். ரொம்ப நல்ல விஷயங்க. அப்படின்னா எங்களோட சேர்ந்து நீங்களும் விளையாடுவீங்களாப்பா? கண்டிப்பா. இருங்க, நான் முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். இப்போ நடக்க போற விளையாட்ட பாருங்க. இப்போ நம்ம யாருன்னு காட்டலாம். முதல்ல தலைக்கு குளிக்கலாம். ஆமா, ஷாம்பு எங்க? என்னது, ஷாம்பு பாட்டில் வேற மாதிரி தெரியுது. அடா, இதெல்லாம் மனப்பிராந்தி தான். இருந்தாலும் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்ன பாட்டிலுக்கு பதிலா வேற ஏதோ கண்ணுக்கு தெரியுது. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எனக்கு எங்க பார்த்தாலும் கண்ணுக்கு வேற மாதிரியா தான் தெரியுது. எனக்கு என்னாச்சு? எனக்கு என்னாச்சு? என் உருவம் பாட்டில் மாதிரி தெரியுது. போதும் சிசுமாரு, வெளில வா. எனக்கு என்னாச்சு, என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்தாங்க குடிங்க. பழையபடி அதே பாட்டிலா? இனிமே நான் வாழ்க்கையில எப்பயுமே குடிக்கவே மாட்டேன். நான் எங்க பார்த்தாலும் எனக்கு அந்த பாட்டில் தான் தெரியுது. நாங்களும் அதைத்தான் விரும்புறோம் அப்பா, உங்களுக்கு தெரியாதா? கண்டிப்பா. பாத்தீங்களா, நம்மளோட ஒரு சின்ன முயற்சி அப்பாவுடைய பெரிய கெட்ட பழக்கத்தை போக்கிடுச்சு. நல்ல விஷயம் தானே? டிங் டிங்.